இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பியூட்டி டிப்ஸ் தான். ஆனால் வந்து நம்ம ரொம்பவே ரூமரிக்கெல்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸும் சைனீஸ் இவங்களோட ஸ்கின் டோனை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முழுன்னு நல்ல வெள்ளை கலரில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருப்பாங்க. நீண்ட நாளுக்கு அவங்க வந்து இளமையாக இருக்கிற மாதிரியான தோற்றமும் கூட இயற்கையிலே வந்து அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையுமே ஒவ்வொருத்தருக்குமே வெவ்வேறு முக அமைப்பு வந்து இருக்கும். அவங்களுக்கு கேரக்டர்ஸ் வந்து மாறி இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட உலகத்தில் வாழக்கூடிய மக்களும் அவங்க வாழக்கூடிய இடங்களை பொறுத்து ஸ்கின் டோன் ஆகட்டும் அவங்களோட அந்த ஸ்கின் டைப்புமே கூட வேரி ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்ச பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நல்லா கருப்பாக தான் இருப்பாங்க. இந்த சூரியனோட அந்த வெளிச்சம் வந்து படாத குளிர்ந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்களோட ஸ்கின் டோனும் சரி ஸ்கின் டைப்பும் சரி வேரி ஆகும். அந்த மாதிரி தான் இந்த ஜாப்பனீஸும் ப்ளஸ் வந்து சைனீஸும். இவங்களோட சருமம் வந்து நீண்ட நாளுக்கு அந்த பொலிவை வந்து இழக்காமல் நல்ல இளமையாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இயற்கையோடு இணைஞ்சவங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம கூட அந்தளவுக்கு இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவோமான்னு தெரியல. ஆனால் வந்து இந்த ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் எல்லா விஷயங்களுக்குமே அவங்க வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அவங்களோட இந்த சரும அழகை பராமரிக்கிறதுக்கு அவங்க எந்த விதத்தில் இந்த இயற்கையான பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ், அதாவது அரிசி. நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் அரிசி அப்படிங்கிறது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் கடந்த இந்த 50-60 வருடங்களாகவே அரிசிங்கிறது நம்மளோட உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு முதன்மையான உணவாக இருந்துகிட்ருக்கு. ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சருமத்தை மென்மையாக பார்த்துக்கிறதுக்கு அரிசியை அவங்க கட்டாயமாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஒரு குளிர்ந்த வாட்டரில் நல்ல ஒரு கோல்டு வாட்டரில் ஊற வச்சு எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை வடிகட்டி அந்த தண்ணியில் நம்ம வடிகட்டி எடுத்துருக்க அந்த தண்ணியில் ஒரு காட்டன் வச்சு நம்மளோட சருமத்தில் மைல்டாக ஒரு மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அந்த அரிசியை நல்லா அரைச்சி அதை வந்து ஒரு முகப்பூச்சா அதாவது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு நம்ம கழுவும் போது நம்மளோட சருமம் வந்து பிறந்த குழந்தையோட சருமம் மாதிரி நல்ல மென்மையாக மாறி வரும் அப்படிங்கிறது ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த கூற்றாகவே இருந்துகிட்ருக்கு. மற்ற கண்டங்களில் இருக்கக்கூடிய மக்களோட நம்ம ஜப்பானியர்களை கம்பேர் பண்ணும்போது ஜப்பானியர்கள் தான் வந்து நீண்ட நாட்களுக்கு இளமையாக இருக்கக்கூடிய மக்கள். இதுக்குமே கூட அவங்க நிறைய விஷயங்களை கையாண்டுட்டு வராங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரைஸை வச்சு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபேஸ் பேக். இந்த ஆர்கானிக் ரைஸ் ஃபேஸ் பேக்கில் அவங்க அவகேடோ பழத்தோட சாறும் தேனும் கூட கலந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்கானிக் ரைஸை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அவகேடோ பழத்தோட சாறு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதோட கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேனையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வரும்போது நமக்கு சீக்கிரத்துலேயே வந்து முகத்தில் சுருக்கங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கும். நம்மளோட இளமையான தோற்றத்தை நீண்ட நாட்களுக்கு வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மற்ற மக்களோட இந்த ஜப்பானியர்களை கம்பேர் பண்ணும்போது ஜப்பானியர்கள் தான் வந்து ஸ்கின் டோன் வந்து நல்ல ஃபேராக இருக்கும். பொதுவாகவே வந்து ஜப்பானியர்களோட முக அமைப்பு ஒரு அழகான பொம்மை மாதிரி இருக்கிறதுனால இந்த கலரோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்களோட கண்டம் அமைஞ்சிருக்க அந்த இட அமைப்பாக இருக்கலாம். அல்லது அவங்க பிறந்ததிலிருந்து அவங்களோட சருமத்தையும் சரி அவங்களோட சரும நிறத்தையும் சரி இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க கையாளக்கூடிய ஒரு சில விஷயங்களாக கூட இருக்கலாம். அதில் ஒன்று தான் க்ரீன் டீ, தேன் ப்ளஸ் வந்து அரிசி மாவு. இதெல்லாத்தையும் வச்சு அவங்க கண்டினியூஸாக எடுத்துக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த க்ரீன் டீயோட 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ எடுத்திருக்கோம். அது கூட தேன் சேர்த்து நல்லா கலந்து அதோட அரிசி மாவையும் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்மளோட ஃபேஸை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு வார்ம் வாட்டரில் நம்மளோட ஃபேஸை வந்து கழுவிட்டு வரோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே சீக்கிரத்தை சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க தொடர்ந்து பண்ணுறதுனால தான் மென்மையான நல்ல ஒரு வெண்மை நிறம் கொண்ட ஒரு சருமம் வந்து ஜப்பானியர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் வரக்கூடிய பிம்பிள்ஸ், அதாவது முகப்பருக்கள், நம்மளோட முகத்தோட அழகை வந்து கெடுக்கிறதே இந்த பிம்பிள்ஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்காக வந்து நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் வந்து அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஜப்பானியர்கள் பயன்படுத்தினா அதே முறையை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருளாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆர்கானிக் அரிசி 3 ஸ்பூன், பால் 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், இந்த 3 பொருட்களை தான் அதை பயன்படுத்திக்க போகிறோம். முகப்பருக்களை வந்து முற்றிலுமாக நீக்கிறதுக்கு இந்த அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதோட வேக வச்ச அரிசியை நல்லா மசிச்சுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பாலையும் தேனையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேஸ் பேக்கை நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து நார்மலான வாட்டர்லேயே கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் எல்லாமே சூப்பராக கிளியர் ஆகி வரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சீக்ரெட்டான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.